வணக்கம். இன்று 16ஆம் தேதி அக்டோபர் 2025 தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதியிலிருந்து விலகியுள்ளது. அதே சமயத்தில் வடகிழக்கு பருவமழை தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகள், கேரள, மாஹே, தெற்கு உள் கர்நாடகம், ராயலசீமா, கடலோர ஆந்திர பிரதேச பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. இது தேதி வாரியாக தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளிலிருந்து எப்படி விலகியது அப்படின்றதுக்கான வரைபடம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 இடங்களில் மிக கனமழை பதிவாயிருந்தது. 7 இடங்களில் கனமழை. அதில் மிக கனமழை காயல்பட்டினம், திருச்செந்தூர் 15 சென்டிமீட்டர் மழை. தூத்துக்குடி மாவட்டம் தான் ரெண்டுமே. திருச்செந்தூரில் இருக்கிற ஏடபிள்யூஎஸில் 13 சென்டிமீட்டர் பதிவாயிருந்தது. கனமழை பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பதிவாயிருந்தது. தமிழகத்தில் இந்த அக்டோபர் 1 முதல் 16 அக்டோபர் இன்று வரை பதிவான மழை அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. இன்றைய தேதி வரைக்குமான இயல்பு நிலை பார்த்திங்கன்னா அது 7 சென்டிமீட்டர். அப்போது 16 நாட்களுக்கான மழை அளவு இன்று வரைக்கும் இயல்பிலிருந்து 37% அதிகமாக பதிவாயிருக்கு. இன்றைய சினாப்டிக் சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வரும் 18ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள, தெற்கு கர்நாடக பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்புள்ளது. வருகின்ற 24ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடையும் சாத்தியம் இருக்கிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை பார்த்தா 16லிருந்து 18 அக்டோபர் வரைக்கும் அடுத்த 3 தினங்களில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும். 19லிருந்து 22ஆம் தேதி அக்டோபரில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. அடுத்த 2 தினங்கள் 16, 17 அக்டோபர் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. மாவட்ட வாரியாக பார்த்தா இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் 7 மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 17 மாவட்டங்களுக்கு மற்றும் புதுச்சேரி, காரைக்காலுக்கு கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை பார்த்தீங்கன்னா தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி. இன்று 16ஆம் தேதி. நாளை 17ஆம் தேதிக்கு 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள். 14 மாவட்டங்களுக்கு மற்றும் காரைக்காலுக்கு கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. 18ஆம் தேதி 9 மாவட்டங்களுக்கு கனமழை. 19ஆம் தேதி 6 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. 20ஆம் தேதி 4 மாவட்டங்களுக்கு தரப்பட்டுள்ளது. 21ஆம் தேதி 5 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை. 22ஆம் தேதி 8 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கு கனமழை. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அடுத்த 5 தினங்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள்,
மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்று பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மிதமானது முதல் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 ஒட்டியும் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளையும் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு சென்னையை பொறுத்தவரை. தமிழ் பிரீஃபிங் அவ்வளோதான். இங்கிலீஷில் டுடே த 16th ஆஃப் இங்கிலீஷ் தனியாக எடுத்துக்கிறீங்களா அனஸ்? வடகிழக்கு பருவமழை ஐஎம்டி கொடுத்த லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் படி இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டது. தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவமழை மூலம் கிடைக்கின்ற அளவு 44 சென்டிமீட்டர். இயல்பை விட அதிகம் அப்படின்றால் ஒரு 50 சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை இயல்பு நிலை அப்படின்னா அது 17 சென்டிமீட்டர். இன்றைய தேதி வரைக்கும் நமக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் வரை பதிவாயிருக்கிறது. அதுவும் கூட இயல்பை விட அதிகம்தான். இந்த பருவமழையில் எது போன்ற புயல்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு? எத்தனை புயல்கள் உருவாக வாய்ப்பு? வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்ற வடகிழக்கு பருவமழை காலம் புயல்கள் உருவாவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். எத்தனை உருவாகும் அப்படின்னு நம்ம இப்போவே சொல்ல முடியாது. பட் உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த 24ஆம் தேதி உருவாக போகிற ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைய வாய்ப்பு உள்ளது. பொறுத்திருந்து பார்க்கணும். சென்னை, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மழை இருக்கும்? இதர தமிழகத்தின் இந்த தேதியை நம்ம பொதுவாக வடகிழக்கு பருவமழை நம்ம கொடுத்த அகெயின் லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் படி பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் இயல்பாகவும் இயல்பை விட அதிகமாகவும் மழை பொழிவு எதிர்பார்க்கிறோம். ஆமாம், ரெண்டுமே வலுவடைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடலில் தான் இப்போ அது அந்த சுழற்சி இருக்குது. அரபிக்கடலில் இருக்கிற சுழற்சி மேற்கு திசை நோக்கி நகரப்போகிறது. கடல்லையே அதோட பாதை இருக்கிறதுனால அதற்கான தேவைப்படுகின்ற மாய்ஸ்சர் கண்டென்ட் அதுக்கு கிடைக்கிற வாய்ப்பு அதிகம். அப்படின்றதுனால அது வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது இந்திய பகுதிகளிலிருந்து தள்ளி தானே போக போகிறது. வங்கக்கடலில் உருவாகிற 24ஆம் தேதி வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்த வாய்ப்பு உள்ளது. வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூட வாய்ப்பு. சம்டைம்ஸ் மேக வெடிப்பு காரணமா அதிக சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகும் போது அதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியலங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இருக்குது. அதாவது முன்னாடிலாம் வெறும் நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம் அப்படின்ற ஒரு 2 இடங்களில் தான் நமக்கு அப்சர்வேட்டரிஸ் இருந்தது. இப்போ நிறைய அப்சர்வேட்டரிஸ் போட்டதுனால நமக்கு தரவுகள் அதிகமாக கிடைக்குது. இப்போ சென்னையை சுற்றியே நமக்கு ஒரு 50க்கும் மேற்பட்ட தரவுகள் கிடைக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மேக வெடிப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு 10 சென்டிமீட்டர் மழை அளவு 1 மணி நேரத்தில் பெய்கிற ஒரு தரவுகள் நமக்கு கிடைக்கின்ற இந்த ஆட்டோமேட்டிக் ரெயின் கேஜஸ்லாம் இருக்கிறதுனால. ஸோ அதனால் இப்போ நம்மளால் அதெல்லாம் பதிவு பண்ணுற ஒரு டெக்னாலஜி இப்போ இருக்குது. அதனால் நம்ம சொல்கிறோம். அதுதான். இப்போ வடகிழக்கு பருவமழை பெய்யும்போது சென்னையில் இனி வரும் காலங்களில் மேக வாய்ப்பு இருக்கா? அந்த 10 சென்டிமீட்டர் 1 மணி நேரத்தில் பெய்யக்கூடிய வாய்ப்பு எப்போவுமே இருக்குது. ஒரு இடி மின்னல் தரக்கூடிய அந்த மழை மேகம் இருக்கு இல்லையா, அந்த கியூமுலோனிம்பஸ் கிளவுட், அந்த மழை மேகங்கள்னால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் வட மாநிலங்களில் புயல் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. இந்த வடகிழக்கு பருவமழை அது போன்ற ஏதோ சிக்கல்கள் ஏற்படுமா? கடும் பாதிப்புகள் ஏற்படுமா? மழைப்பொழிவு மழை அப்படின்னாலே நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். அது பார்த்துக்கணும் தானே.
தேங்க்யூ. ஸ்லைட்ஸ் இது வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் கமன்ஸ்மெண்ட் பற்றி. இது அந்த படிப்படியாக எப்படி அந்த தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளிலிருந்து விலகியது தேதி வாரியா அப்படின்றதுக்கான ஒரு வரைபடம். இன்னொரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்கலாம். சதர்ன் பெனின்சுலார் இந்தியா அப்படின்றது இப்போ இந்தியாவை 36 துணை மண்டலங்களாக பிரிச்சிருப்போம். அதில் ஒரு 5 துணை மண்டலங்கள் தான் அந்த சதர்ன் பெனின்சுலார் இந்தியாவில் வடகிழக்கு பருவமழை மூலமாக நமக்கு மழை கிடைக்கும் வாய்ப்பு. அந்த 5 துணை மண்டலங்கள் தான் அந்த கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ், ராயலசீமா, சவுத் இன்டீரியர் கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு. அந்த கடந்த 24 மணி நேரத்திலே பெய்த மழை அளவை வைத்து நம்ம சொல்றோம். இந்த வரைபடம் தீவிரமா இருக்கு அப்படின்றது வந்து நம்ம ஐ திங்க் போன தடவை கூட சொன்னோம். ஒரு தமிழகத்துல இருந்து ஒரு 620 மழைமானிகள் கிட்ட இருந்து நமக்கு தரவு வருதுன்னா எத்தனை மழைமானிகள் 2.5 மில்லிமீட்டரை விட அதிகமாக மழை பொழிவு பதிவு செஞ்சு நமக்கு ரிப்போர்ட் பண்ணுறோமோ அதை வச்சு பெர்சன்டேஜ் கால்குலேஷன் போட்டு பரவலான மழையா இல்லை தீவிரமாக இருக்கா இல்லை சில இடங்களில் பெய்திருக்கா அப்படின்னு ஒரு ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம வந்து அந்த கால்குலேஷன் படி தான் பண்ணுறோம். ஸ்லைட்ஸ் இப்போ இந்த குமரிக்கடல் பகுதிகளில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறதுன்றதுக்கு முதல் வரைபடம். அந்த பகுதிகளிலே இருக்கின்ற மேகக்கூட்ட அமைப்பை அடுத்த செயற்கைக்கோள் வரைபடத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மேகக்கூட்டத்துக்கு உள்ள அந்த சுழற்சிக்குள்ள அந்த காற்று குவிதல் காரணமாக தான் இத்தனை ஒரு மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த 18, 24 குறித்து இந்த 7 தினங்கள், அடுத்த 7 தினங்கள். மாத்தலாமா? அந்த பிக்டோரியலா மீனவர்களுக்கான எச்சரிக்கை அந்த வரைபடம். நன்றி.